வெல்கம் பேக் டு கில்லி சோன். ஸோ இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போனாக்க இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் நடந்துகிட்டு இருக்க பார்டர் கவாஸ்கர் ட்ராஃபி பற்றி தான். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டெஸ்ட் மேட்ச்சில் இந்தியா ஜெயிச்சிருந்தாங்க, ரெண்டாவது டெஸ்ட் மேட்ச்சில் ஆஸ்திரேலியா ஜெயிச்சிருந்தாங்க. ஸோ மூணாவது டெஸ்ட் மேட்ச் ரொம்ப முக்கியமாக இருந்துச்சு. இந்த மேட்ச்சில் யார் ஜெயிப்பாங்கன்னு சொல்லி எல்லாரும் எதிர்பார்த்துருந்தோம். ஸோ மூணாவது டெஸ்ட் மேட்சோட ரிசல்ட் வந்துருச்சு. ஆக்சுவலாக இந்த மேட்ச்சில் யார் ஜெயிச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா யாருமே இல்லை. இந்த மேட்ச் வந்து ட்ரா ஆயிருச்சு. ஆக்சுவலாக உண்மையிலே இந்த நடந்த ரெண்டு டெஸ்ட் மேட்சை விட இந்த மூணாவது டெஸ்ட் மேட்ச் உண்மையிலே சூப்பராக இருந்துச்சு. இந்த டெஸ்ட் மேட்சை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா ஃபஸ்ட்டு பேட் பண்ணி கிட்டத்தட்ட 445 ரன்கள் அடிச்சிருந்தாங்க. இந்த சீரீஸ்லேயே ஆக்சுவலாக இதான் வந்து அதிகபட்ச ஸ்கோர். ஆக்சுவலாக வழக்கம் போல் இந்தியாவுக்கு அகேன்ஸ்டாக டிராவிஸ் ஹெட் வந்து சூப்பராக ப்ளே பண்ணுவார். ஸோ இந்த டெஸ்ட் மேட்ச்லேயும் அவருடைய பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்துச்சு. அவர் வழக்கம் போல் சதம் அடித்தார். அவருடைய பேட்டிங் பார்க்கறதுக்கு உண்மையிலே சூப்பராக இருந்துச்சு. ஸோ இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்சில் பெருசாக பேட்டிங்கில் பர்ஃபார்மன்ஸ் பண்ணவில்லை. வழக்கம் போல் ஜஸ்பிரிட் பும்ராவுடைய பந்து வீச்சு நல்லா இருந்துச்சு. அவர் இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா 6 விக்கெட் எடுத்து ரொம்ப கலக்கியிருந்தது. இடையில நிறையா வாட்டி ரெயின் வந்ததுனால இந்த மேட்ச் நடக்குமா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி இருந்துச்சு. பட் இருந்தாலும் இந்த மேட்ச் நடந்து முடிஞ்சிருச்சு. இந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா கடைசி 2 நாள் மட்டும்தான் இந்தியன் டீமோட பெர்ஃபார்மன்ஸ் உண்மையிலே நல்லா இருந்துச்சு. இந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 2 days, அதாவது 4th and 5th, இந்த 2 மேட்ச்சில் மட்டும் 2 டேயில் மட்டும்தான் இந்தியா டாமினேட் பண்ண ஆரம்பித்தாங்க. குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜஸ்பிரிட் பும்ராவோட பந்து வீச்சுக்கு ஆன்சர் சொல்ல முடியல ஆஸ்திரேலியா பேட்ஸ்மேன்களால். ஸோ இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் 260 ரன்களை மட்டும் தான் அடிச்சிருந்தாங்க. இந்தியன் டீமை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா KL ராகுல் அவர் வந்து ஒரு 84 ரன்ஸ் அடிச்சிருந்தாரு. அவர் மட்டும் தான் ஆக்சுவலாக பெட்டராக ப்ளே பண்ணார். வேறு எந்த பேட்ஸ்மேனும் அந்தளவுக்கு நல்லா ப்ளே பண்ணல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிதிஷ் ரெட்டி அவரும் நல்லா ப்ளே பண்ணார். பட் இந்த இன்னிங்ஸில் அவர் பெருசாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணவில்லை. பட் ரொம்ப நாளாக நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்த ரவீந்திர ஜடேஜாவோட பர்ஃபார்மன்ஸ் இந்த மேட்ச்சில் சூப்பராக இருந்துச்சு. அவர் ஒரு 77 ரன்ஸ் அடிச்சிருந்தாரு. குரூஷியல் நாக். ஆக்சுவலாக அவர் மட்டும் அந்த மாதிரி ப்ளே பண்ணலன்னா இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஃபாலோ ஆன் ஆகியிருப்பாங்க. பட் ரவீந்திர ஜடேஜா சூப்பராக ப்ளே பண்ணி அவர் வந்து ஒரு 77 அடிச்சிருந்தார். ஸோ அதுக்கப்புறம் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு ப்ளே பண்ணது யாருன்னு கேட்டிங்கன்னா இந்தியாவை சேர்ந்த ஜஸ்பிரிட் பும்ரா. பேட்டிங்லங்க இந்த வாட்டி, ஆக்சுவலாக பவுலிங்கில் இல்லை, பேட்டிங்கில் இந்த வாட்டி அவர் பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. அவரோட கூட இன்னொருத்தர் ப்ளே பண்ணார். அவர் யார் கேட்டிங்கன்னா ஆகாஷ் தீப். அவர் வந்து பார்த்தீங்கன்னா 31 ரன்கள் அடிச்சிருந்தாரு. ஸோ இவங்க 2 பேரோட பார்ட்னர்ஷிப்னால மட்டும்தான் ஆஸ்திரேலியா வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேட்சை வந்து ஃபாலோ ஆன்லேருந்து நம்ம மீள முடிஞ்சிச்சு. ஆக்சுவலாக ஃபாலோ ஆன் ஆகிருந்துச்சுனாக்க கண்டிப்பாக இந்தியா அந்த மேட்சை தோக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருந்திருக்கும். பட் இந்தியா வந்து ஃபாலோ ஆன் ஆகாமல் அளவுக்கு தடுத்தது யாருன்னு கேட்டிங்கன்னா ஆகாஷ் தீப் தான். அதுவும் குறிப்பாக பேட் கமின்ஸோட பந்து வீச்சில் அவர் 6 அடித்து ரொம்ப கலக்கியிருப்பார். பார்க்கறது சூப்பராக இருந்துச்சு. ஸோ ஃபைனல் டேயில் வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் இந்தியாவோட பேட்ஸ்மேனாக கூடிய ஜஸ்பிரிட் பும்ராவும் ஆகாஷ் தீப்பும் களத்தில் இறங்கினாங்க. ரொம்ப ரன் ஸ்கோர் பண்ண முடியல. பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா டிராவிஸ் ஹெட் வந்து பார்த்தீங்கன்னா பவுலிங் போட்டு ஆகாஷ் தீப் வந்து ஸ்டெம்மிங் முறையில் அவுட் எடுத்திருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஆஸ்திரேலியா பேட் பண்ணாங்க. ஆஸ்திரேலியா இந்த முறையில் பார்த்தீங்கன்னா ரொம்ப இயர்லி விக்கெட்ஸ் ரொம்ப கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. ஆக்சுவலாக அவங்களோட டார்கெட் என்னன்னாக்க இந்தியாவுக்கு வந்து ஸ்கோரை செட் பண்ணணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு தான் அவங்க கிளம்புறாங்க. ஸோ குயிக்காகவே அவங்க அடிக்க ஆரம்பித்து ஸ்கோரை எப்படியாவது ஹையாக கொண்டு வரலான்னு பார்த்தாங்க. பட் அவங்களால பெருசாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணவே இல்லை. ஜஸ்பிரிட் பும்ரா, சிராஜ், ஆகாஷ் தீப் எல்லாருமே நல்லா பந்து போட்டிருந்தாங்க இந்த இன்னிங்ஸில். ஸோ ஃபைனலில் வந்து பார்த்தீங்கன்னா 79 ரன்கள் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்தியாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 275 ரன்கள் அடித்தா வெற்றி அப்படிங்கிற இலக்கு வந்து நியமிக்கப்பட்டுச்சு. ஸோ இந்தியனுடைய ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக ஜெய்ஸ்வால் மற்றும் KL ராகுல் களத்தில் இறங்கினாங்க. ஆக்சுவலாக இந்த முறையில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2.1 ஓவர்ஸ் தான் ஆக்சுவலாக பவுல் பண்ணாங்க. ஸோ அதுக்கப்புறம் ரெயின் வந்ததுனால இந்த மேட்ச் வந்து ட்ரா சொல்லிட்டாங்க. இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா கடைசி 2 டேஸில் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணதுனால அடுத்து நடக்க போகிற மெல்போர்ன் மற்றும் சிட்னி டெஸ்ட்டில் நல்ல கான்ஃபிடண்ட்டாக கிளம்புறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ இதில் வருந்தத்தக்க ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கனாக்க நம்ம எல்லாரும் எதிர்பார்த்த மாதிரியே நமக்கு தெரிஞ்ச மாதிரியே ரவிச்சந்திரன் அஸ்வின் தன்னுடைய ரிட்டையர்மெண்ட்டை அறிவிச்சிருக்கிறாரு. ஸோ 38 வயசாக இருக்கக்கூடிய அவர் வந்து இனிமேல் டெஸ்ட் போட்டியில் அவர் நம்ம பார்க்கவே முடியாது. ஸோ அவருக்கு இதான் ஒரு ஃபைனல், இதோட முடிஞ்சிச்சு. அவருடைய பந்து வீச்சு உண்மையிலே நல்லா இருக்கும். பட் இனிமேல் அவர் அந்த மாதிரி ஒரு லெஜண்ட்ஸ் நமக்கு கிடைப்பாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ஆக்சுவலாக ரொம்பவே டஃப் தான். பட் இருந்தாலும் காலம் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வீரரும் புதுசாக நம்ம கொடுத்துக்கிட்டு தான் இருக்குது. ஸோ அந்த வகையில் தமிழ்நாட்டை சேர்ந்த வாஷிங்டன் சுந்தர் அந்த இடத்த நிரப்பான்னு நம்ம நினைக்கிறோம். ஸோ இந்த மாதிரி கிரிக்கெட் சம்மந்தமான வீடியோஸை நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.